போய் சொல்லலாமா? என் மாமா சின்ன தம்பிக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா அம்மா அழாதம்மா. மலையில இருந்து கீழே விழுற கேஸெல்லாம் தேடி கண்டுபிடிக்க போலீஸ்ல மீட்பு படைன்னு ஒன்று இருக்கு. அது வழக்கமா 2 நாள் தேடுவாங்க. தேடி கிடைச்சா ஆச்சு, இல்லைன்னா எங்க டியூட்டி முடிஞ்சுன்னு கிளம்பி போயிடும். ஐயா, தேடுறதுல என்னங்கய்யா நாள் கணக்கு இருக்குது? கிடைக்கிற வரைக்கும் தேடித்தானங்கய்யா ஆகணும். ஆமாங்க ஐயா, ஒழுங்கா தேடாம என் மாமா எப்படி கிடைப்பாரு? என்னம்மா நீ ரூல்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்க? மலையில இருந்து விழுந்த என் மாமனை கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இதுல என்னங்க ஐயா ரூல்ஸ்? ஏ மல்லி, அமைதியா இருமா. 2 குழுவும் சேர்ந்தே தேடியாச்சு. இதுக்கு மேல எங்களால் தேட முடியாது. ஐயா, நீங்க மனசு வச்சா தேடலாங்கய்யா. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா கூட்டமெல்லாம் போக முடியாது. வேணா நீயும் நானும் மட்டும்தான் போலாம். ஐயா, எங்க ஆளுகளையும் விட்டு தேடி பார்த்தோம். இருந்தாலும் உங்க ஆளுங்கன்னா கொஞ்சம் வேகமா தேடுவாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியாம நாம எப்படி? மாமா ஒண்ணும் சாவல. மல்லி, பேசாம இருமா, எதுவும் பேசாத. ஐயா, மன்னிச்சிருக்கையா. பொசுக்குன்னு இப்படி சொல்லிடாதீங்கய்யா. இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையில தான் உங்களை தேடி வந்தோம். நீங்களே எங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி பேசினா நாங்க வேற என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க இந்த ஊருக்காரங்க தானே. உங்க மாப்பிள்ளை விழுந்த இடத்தோட ஆபத்தையும் ஆழத்தையும் பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனா என் மாமா சாகலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் வருவாரு, கண்டிப்பா வருவாரு. வரக்கூடாதுன்னு நான் நினைக்கலாமா? வந்தா நல்லது. முத்துப்பாண்டி, தயவு செஞ்சு உன் பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பு. எதா இருந்தாலும் தகவல் சொல்றேன். கிளம்பு. போம்மா.